உக்கிரவர்ம பாண்டியனுக்கு வேல்வளை சென்று கொடுக்கும் படலம். மீனாட்சி சுந்தரேசருக்கு குழந்தை பிறந்தவுடனே உக்கிரவர்மன் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க. தேவகுரு பிரகஸ்பதி அவனை ஆசீர்வாதம் செய்து உரிய காலம் வந்த பிறகு அவனுக்கு யாமே பாடம் கற்றுத் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி குழந்தைக்கு 5 வயசாச்சு. உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணூல் அணிவிக்கும் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினாங்க. தேவகுருவான பிரகஸ்பதி பாடங்களை சொல்லித்தர ஆரம்பித்தார். 8 வயதிலேயே வேத பாடங்களை திறம்பட கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் போர் பயிற்சிகளான வில்வித்தை, வாழ்வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற பயிற்சிகளையும் வீர விளையாட்டுகளையும் கற்றுக் கொடுத்தாரு. அவன் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுக்கொண்டான். அதன் பிறகு பாசுபதரா அஸ்திரத்தை உபயோகம் செய்வது எப்படி அப்படிங்கிறத தந்தையான சுந்தரபாண்டியனிடம் கற்றுக்கொண்டார். 16 வயது நிறைந்த வாலிப பருவம் அடைந்த அவன் 32 லட்சணங்களும் உடையவனாக சிறந்த நற்குணம் கொண்டவனாக வளர்ந்தான். இவனுக்கு திருமணம் செய்கிறதா அல்லது ஆட்சி பொறுப்பை கொடுக்குறதா அப்படின்னு பேசி முடிவெடுத்தாங்க மீனாட்சியும் சுந்தரேசரும். அதுக்கப்புறம் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து உக்கிரவர்மனுக்கு பெண் பார்க்கும் படலம் நடந்தது. அப்போ பல நாட்டு அரசர்களும் தனது பெண்ணின் ஜாதகத்தையும் ஓவியத்தையும் மதுராபுரிக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ஜாதகத்தில் ஒன்றை தேர்ந்தெடுத்தார் சுந்தரபாண்டியன். சூரிய குலத்தை சேர்ந்த சோமசேகரனின் மகளான காந்திமதியை தேர்வு செஞ்சு இந்த செய்தியை சோமசேகர பாண்டியனுக்கு கனவுல போய் உணர்த்தினார். யாம் மதுராபுரி சொக்கநாதர் ஆவோம், உனது புதல்வியை எனது புதல்வனுக்கு மனமுடித்து தருவீராக அப்படின்னு சொன்னார். இந்த கனவு முடிஞ்ச பிறகு எதிர்த்து பார்க்குறாரு. காலையில் எழுந்திருந்த உடனே எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்கிறாங்க. மற்ற நாட்டு அரசர்களுக்கும் சொல்கிறாங்க. தனது பெண்ணை அழைத்து கொண்டு மதுராபுரிக்கே வராங்க. பெண் வீட்டாரை எல்லாரும் சிறந்த முறையில் வரவேற்று அவங்கள ஒரு இடத்துல தங்கும்படி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி சொக்கநாதர் திருமண ஏற்பாடுகளை செய்கிறது எப்படி அப்படிங்கலாம் பேசி முடிவெடுத்த பிறகு திருமண நாளும் வந்தாச்சு. வைகை ஆற்றில் நீராடி பட்டாடை உடுத்தி மணமகன் மணமேடைக்கு வர மணமகள் இருவரும் சேர்ந்து மாலை மாற்றி கொண்டாங்க. திருமாங்கல்யம் அணிவித்து இறைவன் இறைவியின் வாழ்த்துக்களை பெற்றதோட தேவர்கள், முனிவர்கள், சூரிய சந்திரர்கள் மற்ற எல்லாருடைய வாழ்த்துக்களையும் பெற்றார்கள் தம்பதிகள். இப்படி உக்கிரவர்மன் காந்திமதியின் திருமணம் சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியனான ஈஸ்வரனும் தடாதகையான அன்னை மீனாட்சியும் தாங்கள் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதாக நினைத்து கைலாயத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் மதுராபுரியை நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்ய அவனுக்கு முடிசூட்டி விட்டு வேல் வளை செண்டு 3ஐயும் கொடுத்தாங்க. பிற்காலத்தில் மதுராபுரி கடலில் மூழ்கக்கூடிய காலம் வரும், அப்போது உனக்கு இந்த 3ம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சியாகவும் சொக்கநாதராகவும் இதே கோவிலில் நாங்கள் ஐக்கியமாவோம் அப்படின்னு சொன்னோடனே ஊர் மக்கள் எல்லோரும் மனம் வருத்தம் கொண்டாங்க. எல்லோரும் அழுதாங்க. உக்கிரவர்மனும் மிக வேதனை கொண்டான்.